நண்பர்களே, இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஜோகோ ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஐடி கம்பெனியோட வாசலில் நிற்கிறாங்க. ஜோகோ ஐடி கம்பெனியோட ஹோம் பிரான்ச் இங்கே தான் இருக்குது. மத்தளம்பாறை இந்த ஊரில் இருக்குது. அந்த அருமையான ஊருங்க. குற்றாலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கடையத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், தென்காசிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது ஜோகோ ஐடி கம்பெனியோட கார் பார்க்கிங். அந்த பக்கம் நிறைய கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ இங்கே நல்ல ஒரு ஊர் டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த ஐடி கம்பெனியை வச்சுக்கிட்டு. இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க. அந்த லே அவுட்டில் ஃப்ளாட் ஒன்று நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட்டு, ரோட்லேருந்து ஒரு 4-5 ஃப்ளாட்டு தான் வரும். வாங்க, நம்ம கம்பெனிலேருந்து ஒரு 250-300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டை கொண்டு ரோட்லேயே காமிச்சிடுறேன். நம்ம அப்படியே இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. செகண்ட் கவனிச்சுக்கோங்க, எவ்வளோ ரொம்ப ஒரு கம்மியான டயத்தில் அந்த இடத்துக்கு போயிட முடியும். ரொம்ப பக்கங்க. இந்த ஜோகோ ஐடி கம்பெனி ஒட்டுனாப்புல கொஞ்சம் தோட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல அன்பு நகர் லே அவுட் போட்டிருப்பாங்க. அந்த அன்பு நகர் லே அவுட்டில் ரோட்டிலேருந்தே ஒரு 4வது ஃப்ளாட் 5வது ஃப்ளாட்டு தான் வரும். ரொம்ப பக்கத்துலேயே வரும். டிடிசிபி ரெரா அப்ரூவலாக இருக்குது. வாங்க அந்த ஃப்ளாட்டை போய் பார்த்துருவோங்க. இங்கே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபேமஸான கடைகள் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய இடம். அதனால் இந்த பக்கம் லே அவுட் பிரிக்க முடியாது. இப்போ லே அவுட்னு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நம்ம போகிற சைடு தான் லே அவுட் பிரிக்க முடியும். இங்கேருந்தே அன்பு நகர் ஸ்டார்ட் ஆயிடுது. இங்கேருந்தே அன்பு நகர் வந்துடுது பாருங்கள். இதில் எல்லாமே ரோடு பேஸ் பிளாட்டுகள் எல்லாமே சென்ட்டுக்கு 10 லட்சம் 12 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரோட்டில் இருந்து அப்படியே 4வது ஃப்ளாட் 5வது ஃப்ளாட்டு தான் நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு. ரோடு பேஸ் வேணாலும் சொல்லுங்கள், நம்மக்கிட்ட ரோடு பேஸும் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த போர்டை ஒட்டி போனீங்கன்னா ரோட்டில் இருந்து அந்த வீடு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு பாருங்க. அதுக்கு அடுத்த ஃப்ளாட்டு தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டுங்க. ரொம்ப பக்கம். உங்களுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனு வந்து நடந்துகிட்டு இருக்குது. இபி இருக்குது. ஸோ எல்லா வசதிகளுமே பக்கத்தில் இருக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் ஒரு மேன்ஷன் கட்டி விடுறீங்க, இதில் ஒரு ஹாஸ்டல் கட்டுறீங்க, பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் பக்கத்தில் கட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நல்ல மதிப்பு இருக்கும். இதுதான் ஃப்ளாட்டு. இங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்குது அந்த வேலி வரைக்கும். அந்த வேலி வரைக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளாட்டு. மொத்தம் 3 ஃப்ளாட்டு, 5.5 சென்டா 3 ஃப்ளாட் இருக்குங்க. பக்கத்தில் கடைகள்லாம் கட்டியிருக்காங்க. இந்த வேலி வரைக்கும் வந்துடுது. 5.5 சென்டா வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு, 33 அடி ரோடு. இந்த பக்கம் தார் ரோடு ஆயிடுது. இந்த பக்கமும் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுது. இந்த ஃப்ளாட்டும் விற்பனைக்கு இருக்குது. இன்னொரு ஃப்ளாட்டும் விற்பனைக்கு இருக்குது. வாங்க அந்த ஃப்ளாட்டையும் காமிச்சிட்றேன். இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒரு ஃப்ளாட் வந்து அது வந்து பஞ்சாயத்து அப்ரூவலில் வந்துடும். அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு அந்த ஃப்ளாட்டையும் காமிக்கிறேன். அதுவும் ரோட்டுக்கு பக்கம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃப்ளாட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 6.5 லட்சம் கேட்காங்க. இப்போ நம்ம காமிக்க போகிறது இன்னொரு ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கேட்குறாங்க. அந்த ஃப்ளாட்டையும் பார்த்துருவோம். இதுக்கு அடுத்த தெரு காமராஜர் நகர், அதில் வந்துடுது. அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு பாருங்க. இன்னொரு வீடு அதுக்கு அடுத்த ஃப்ளாட்டு தான். ரொம்ப பக்கம்தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ஃப்ளாட்டு தான் வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு ஒட்டுன ஃப்ளாட்டும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பணம் நிற்கிற ஃப்ளாட்டு இது ஒரு 4.5 சென்ட். இதுவும் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்தாக்கில் அது ஒரு வேலி போட்டுருக்கு பாருங்க. அந்த ஃப்ளாட்டு அதுவும் விற்பனைக்கு இருக்குது. சரி, இந்த வேலி போட்டதுக்கு அடுத்த ஃப்ளாட்டுங்க. வேலிக்கு அடுத்த ஃப்ளாட்டு. இதில் ஒரு 10 சென்ட் விற்பனைக்கு இருக்குங்க. சரிக்கு அடுத்த ஃப்ளாட்டு. இதில் உங்களுக்கு சுற்றிலும் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது ஜோகோ ஸ்டாஃப் தான் இவங்களும் கட்டுறாங்க. அந்த பக்கமும் ஜோகோ ஸ்டாஃப் தான் வீடு. இதில் நிறைய சுற்றி வீடுகள் இருக்குது. இந்த ஃப்ளாட்டோட எல்கை அந்த கல்லிலேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் பனவடலி வரைக்கும் போயிடுது. அடுத்தாக்கில் இந்த பக்கம் இந்த கல்லிருந்து ஆரம்பிக்குதுங்க. அந்த வேலி முடிய தண்டிக்கு இருக்குது. இதில் ஒரு 5 சென்ட். அடுத்த இன்னொரு 5 சென்ட். 2 பக்கம் 2 ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அந்தால இந்த கல்லில் இருந்து ஆரம்பித்து அடுத்தாக்கில் இந்த கல் வரைக்கும் வந்துடுது. அங்கே அந்த பணம் இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி கல் இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் வந்துடுது. இந்த பணம் வடலி தெரியுதுங்களா, அது வரைக்கும் வந்துடுது. அடுத்தாக்கில் அந்த பக்கம் ஃப்ளாட்டுக்கு அந்த சைடு தார் ரோடு. ரோட்டுக்கு அந்த பக்கம் வாங்கினீங்கன்னா 6 லட்சம் 6 லட்சம். இதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டுக்கு 4 லட்சம். அவ்வளோதான், ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இதில் ஆல்ரெடி இபி எல்லாமே இருக்குது. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இங்கே இபி இருக்குது பாருங்கள். இபி போல் அந்த வீட்டுக்கு இருக்குது. அங்கேருந்து 2 போல் போட்டு கொண்டு வந்தால் போதும். இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுலேயுமே நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நேரடி ஓனர் தான். நேரடியாக இடத்தோட ஓனர்கிட்ட கொண்டு விட்றேன். உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ கேட்டு பேசி முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப மெயினான ஏரியாவில் தான் காமிச்சிருக்கேன்.
இதோட கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் யாரும் பிளாட்டு காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வாங்க, நேரில் பேசுவோம். இடத்தோட ஓனர் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு வேணுமோ நேரடியாகவே இடத்த ஓனர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய்க்குனாலும் கேளுங்க, கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த ரோடு அந்த பக்கம் புல்லுக்காட்டு வலசை போகிற அந்த பஞ்சாயத்து ரோட்டில், கிராம பஞ்சாயத்து ரோட்டில் சேர்ந்துடும். இந்த பக்கம் தெரு வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து அந்த அம்பே ரோட்டில் சேர்ந்துடும். பார்த்தீங்க இல்லையா, வரும்போது அந்த ரோட்டில் சேர்ந்துடும். ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க கூட தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு மென்ஸ் ஹாஸ்டல் கட்டி விடலாம். நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது.